இன்னைக்கு நம்ம சிஎம் மீட் பண்ண போறோம். இந்த வீடியோட எண்ட்ல நான் அவரை மீட் பண்ணனா இல்லையா அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வந்து மக்களை பார்க்கறதுக்காக வராரு. அதுக்காகவே பயங்கரமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஐ ஹாவ் யூ 4 எலைட் பாஸ், அதாவது நான் ஒரு 4 எலைட் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பார்க்கறதுக்கு வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதுக்காகவே முன்னத்து நாள் நைட் வந்து ஒரு டீசென்டான ஷர்ட், நல்ல பேண்ட், ஒரு டீசென்டான பெர்ஃப்யூம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சின்னதாக ஒரு ஃபேஷியலும் பண்ணிட்டு நல்லபடியாக படுத்து தூங்கிட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மணிக்கு தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொக்கே அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இஸ்லாமிய தமிழ் குரானையுமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புக்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 6 பேருக்கு மேலே போயிருந்தோம். 4 பேரை மட்டும் தான் நாங்கள் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எங்கள் அத்தா எல்லாருமே அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு அது கிஃப்ட்டும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலான ஒரு விஐபி பாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் ரோல போய் உட்காந்துட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா ஃபைனலாக எல்லா ரோடையும் பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸை வச்சுட்டு உள்ளே போய் அவருக்கு கரெக்டாக மீட் பண்ணிட்டு சின்ன ஒரு பொக்கையும் கொடுத்து முடிச்சாச்சு. நான் இப்போவே சொல்கிறேன், எனக்கு பாலிடிக்ஸை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஈவெண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என் லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர் ஃபாலோ பண்ணிக்கோங்க.